வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஃப்ரைடே, அதனால் சாம்பார், பொரியல், கூட்டு பண்ணலான்னு இருக்கேங்க. இவன் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியலுக்கு பச்சை பட்டாணியை 2 உருளைக்கிழங்கும் உரித்து 2 விசில் விட போகிறேன். பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா 2 கப்பு பச்சை அரிசியும் 1 கப் பாசிப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். இது 2 விசில் விட்டால் போதும், பட்டாணி உருளைக்கிழங்கும் வெந்துடும். அப்புறமா இது வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, வெந்தயம், பெருங்காயம் எல்லாம், புளி கொஞ்சம் எல்லாம் போட்டு வேக வைக்க போகிறேங்க. இப்போ இந்த வேக வைக்கிறது கூடயே பார்த்திங்கன்னா பீன்ஸு, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பூண்டு பொடியாக நறுக்கி போட்டு அந்த பாத்திரத்தையும் உள்ளே வச்சிட போகிறேன். இது வேகும்போது அந்த பீன்ஸும் வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம். இது ஒரு மூடி போட்டு 3 விசில் விட்டால் நம்ம பருப்பும் வெந்துடும், பீன்ஸும் வெந்துடுங்க. இந்த பட்டாணி உருளைக்கிழங்கும் 2 விசிலில் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த உருளைக்கிழங்கை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பட்டாணி வெந்துருச்சு. இப்போ அதே குக்கரில் வந்து நான் பொங்கல் வந்து வேக வைக்க போகிறேன். அரிசி பருப்பும் போட்டு உப்பு, பெருங்காயம், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு தாளிச்சிக்கலாங்க அது பொங்கல். இப்போ வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, பெருஞ்சீரகம், சீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டேன். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம பட்டாணி வந்து தண்ணியோடு இருக்கிறத சேர்த்து நம்ம இது கூட கலந்து நம்ம நல்லா வேக வைக்கலாம். அப்புறம் அந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. பட்டாணியும் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்குது. நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். இது இந்த மசாலா கூட நல்லா சேர்ந்து வேகட்டும். உருளைக்கிழங்கு பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். அந்த தண்ணி மசாலா எல்லாம் நல்லா இழுத்துக்கிட்டு நல்லா கலந்து வருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மசாலா நல்லா சுருண்டு வந்திருக்கு. சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு நம்மளோட உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம பருப்பு வெந்துருச்சு. நம்மளோட பீன்ஸும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த பீன்ஸ் வந்து நம்ம பருப்பு வேக வச்சதுலேருந்தே ஒரு கரண்டி எடுத்து போட்டு நம்ம தாளிச்சிக்கிட்டால் நம்மளோட பீன்ஸ் கூட்டு ரெடிங்க. இப்போ வந்து பருப்பு நல்லா நம்ம கடைஞ்சி விட்டுருக்கோம். இப்போ இந்த சாம்பாருக்கு வந்து இது மிளகாய் கிள்ளி போட்ட தண்ணி சாம்பார், இல்லை கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை தாளித்து கொட்டி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு கொதி விட்டுக்கலாங்க. நான் காஞ்ச மிளகா, கடுகு, சீரகம் போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். தேவையான தண்ணி ஊற்றி அதை கொதி விட்டுக்கலாம். இந்த பீன்ஸ் கூட்டுக்கு பருப்பு சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நம்ம காஞ்ச மிளகா, கடுகு, சீரகம் போட்டு தாளித்து கொட்டி கலந்து விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டு அவ்வளோதாங்க, நம்மளோட பீன்ஸ் கூட்டு ரெடி. இந்த பீன்ஸ் கூட்டுக்கு நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்கலை, வெறும் காஞ்ச மிளகா காரம் தான். இப்போ பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு நம்ம தாளித்து கொட்டி கலந்து விட்டாச்சு. வாங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். மார்னிங் டிஃபனுக்கு வெண்பொங்கல், அப்புறம் நம்ம மதியத்துக்கும் மார்னிங் டிஃபனுக்கும் சேர்த்து வச்ச நம்மளோட மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாருங்க. வாங்க நம்மளோட லஞ்ச் மெனு பார்த்துடலாம். சுட சுட வடித்த சாதம், மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், அப்புறம் ரசம், பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு பொரியல், அப்புறம் நம்மளோட சிம்பிளான ஒரு பீன்ஸ் கூட்டு. இன்றைக்கி லஞ்ச் மெனு அவ்வளோதாங்க. வாங்க நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலாம். பொரியல், சாப்பாடு, கூட்டு எல்லாம் வச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷஸ்ங்க. நன்றி.